தியேட்டருக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. அப்படி உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்க பாத்திருக்கீங்களா? அது எவ்வளவு கஷ்டம் அந்த அந்த இடத்துல? எங்க பல்ல பாப்பாங்க, பை பாப்பாங்க, வெத்தலை பாக்கு வச்சு. காலம் போறாங்க அப்படிதான். சின்ன குழந்தைல இருந்து வெத்தலை பாக்கு பொட்டி 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 போட்டு பல்லெல்லாம் கரை பூச்சி. அது வெத்தலை பாக்கு வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா உள்ள ஏசி இருக்கும், சீட்டு இருக்கும். எங்க இவங்க வெத்தலை பாக்கு போட்டு புச்சி புச்சின்னு துப்பிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் உள்ள வைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எவ்வளவு சுத்தமா போனாலும் உள்ள வச்சா பரவாயில்ல. பெரிய ஒரு தியேட்டருக்கு உள்ள போக முடியாது. ஒரு சின்ன தியேட்டர் இருந்ததா அது உள்ள போய் பாத்துட்டு வரும். குளிச்சுட்டு முடி வாரி கட்டிட்டு எந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ல போன கூட ஆனா இது மட்டும் மறக்க முடியாது. எவ்வளவு மாதிரி ட்ரெஸ்ல போனா கூட இது ஒண்ணு விட முடியாது. ஏன்னா இது மேல இருந்துக்கேனே தான் இருக்கு. அது ஒரு பயக்க தோசை. இப்ப இப்ப நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த கண்ணாடி கொஞ்ச நேரம் கைட்டு போட்டு மறுபடியும் போட்டுப்பீங்க இல்லையா? அதே மாதிரிதான் இது. கொஞ்ச நேரம் எடுத்து விடுவோம், மறுபடியும் தூக்கி போட்டு. எந்த மாதிரி டிசென்டா தமிழால் பொண்ணு மாதிரி டிசென்டா போன கூட இது மறக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மாத்த முடியாது. அதுதான் எங்க ஜாதி. அதனாலயே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி இருந்து கூட குறிக்காரன் கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த மாதிரி துப்பட்டா போட்டு வந்ததா குறிக்காரங்க உடனே நிறுத்திடுறாங்க வெளியே. ஆமா, ஒரே வெளியே நிறுத்திடுவாங்க. ஐயா நாங்கெல்லாம் ஒண்ணு எடுத்து வரல பாருங்க ஐயா, எங்க பையில பாருங்க, எங்க துணியெல்லாம் பாருங்க, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, பொடியெல்லாம் கிடையாது, வெத்தலை பாக்கெல்லாம் கிடையாது, நீங்க பாருங்க எங்க பல்லு சுத்தமா இருக்குது இல்ல பாருங்க ஏன்னு சொன்னாங்க. நீங்க உங்களெல்லாம் நம்ப முடியாது. இப்படிதான் சொல்லி உள்ள எல்லாம் துப்பி விட்டுட்டீங்க. உங்களெல்லாம் உள்ள விட மாட்டேன், வெளியே போங்க, வெளியே. ஒருத்த பண்ற தப்பு எல்லா பேருக்கும் தண்டனை அனுபவ வைக்கிறாங்க. ஒருத்த திருடு பண்ணி போயிட்டானா மொத்த ஃபேமிலி அப்படியே அது பாதிக்கப்படும். ஒரே ஒரு குறிகார் பண்ணி போற தப்பு, பண்ணி தர தப்பு இது இந்த இப்படிதான் நடக்கும், இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு நம்ம எல்லாம் குடும்ப தண்டனை அனுபவிக்க முடியும்? சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு உங்க கால முள்ளு ஏறிடு, அந்த அண்ணா அம்மானு கத்த முடியுமா? சொல்லுங்க. நீங்க தான் அம்மானு கத்த முடியும். அது அந்த முள்ளு எடுத்து போட்டுட்டு போயிடுவீங்க. ஒருத்தன் பண்ண தப்பு நாங்க எல்லா பேரும் அனுபவிப்போம், நாங்க எல்லா பேரும் திட்டு வாங்குவோம். இன்னைக்கு ஒரு வீட்டுல நாங்க சோறு கேட்க போவோம், அக்கா சாப்பாடு இந்த போடுங்களேன்னு சொல்லி கேட்போம். அந்த வீட்டுல இப்பதான் போட்டேன் அப்படின்னு சொன்ன, சரிக்கா நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு போயிடுவோம். ஆனா இன்னொருத்தங்க வருவாங்க, அங்கே நின்னு கத்திக்கனே இருப்பாங்க. அவங்க போடுற வரைக்கும் கத்திக்கனே இருப்பாங்க. இப்பதான் போட்டோமா, எனக்கும் கொஞ்சம் போடையக்கா, பசி எடுக்குது அப்படின்னு சொல்லு. இல்லையே காலி ஆயிடுச்சு, இருந்து கூட நீ இல்லன்னு தானே சொல்லு, அதுவும் கெட்ட பேர் தானே. அப்படி சொல்லலாம், அது தப்பு தானே. இல்லன்னு சொன்னா போயிடும். அது அவங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ஒரு கெட்ட பேர் இருக்கு. ஆனா சில பேருங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. படிச்சவங்க கூட வேலை வெட்டி இல்லாம இந்த வேலை செய்யறோம் தெரியுமாயா? படிச்சவங்கள இன்னைக்கு ஒரு பையன் மெப்பேட்ல காலேஜ் வரைக்கும் முடிச்சிருக்கான். என்ன வேலை போறாங்க சொல்லுங்க பாக்கலாம்? இந்த வாட்டர் கேன் பிளாஸ்டிக் தான் பிறக்கிறான். ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா படிப்பான், அவ்வளவுதான். பேப்பர் வந்துச்சுன்னா படிப்பான், இங்கிலீஷ் வரைக்கும் படிப்பான், இங்கிலீஷ் வரைக்கும் பேசுவான். ஆனா அவன் என்ன தொழில் செய்யறங்க சொல்லுங்க பாக்கலாம்? அதே வாட்டர் கேன், பிளாஸ்டிக், இரும்பு அந்த மாதிரிதான் பொறிக்க அவன் வேலை. எங்களுக்கு எந்த சார் கவர்மெண்ட்ல சலுகை பண்ணிருக்காங்க? நீங்க தான் சொல்றீங்க கவர்மெண்ட்ல நல்ல சலுகை பண்றாங்க, நல்ல சலுகை பண்றாங்க, படிக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, நல்ல வேலை தராங்க. அது எங்களுக்கு தவிர வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு நல்ல சலுகை ஒண்ணுமே செய்யுது. அட்லீஸ்ட் வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு கூட சொல்லுங்க பாக்கலாம். உங்க கவர்மெண்ட் வீடு இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல சலுகை, வீடு இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல ரோடு, வீடு இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல தண்ணி கோயா. ஆனா வீடு இல்லாதவங்களுக்கு என்ன கோயா? ரோட்டு தான் ஒரு கொயல உட்காந்து இருக்கோம். எங்களுக்கு தமிழாளுங்க சொல்றாங்க சார், இங்க கூட 2-3 பேர் சொல்றாங்க, உங்களுக்கு நிறைய சலுகை பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல, நீங்க ஏன் போக மாட்டேன்றீங்க, ஏன் போக? வீடு இல்லாதவங்களுக்கு சலுகை இல்லை, வீடு இருக்கிறவங்களுக்கு தான் சலுகை. வீடு இருக்கிறவங்களுக்கு பண்றாங்கல்ல, அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு பண்ண சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு மேல மின்னு ஏறலாம் கவர்மெண்ட் காரங்களுக்கு. ஆனா ஓட்டு மட்டும் கரெக்டா போட்டுரும். ஆனா சலுகை மட்டும் ஒண்ணு இல்லை. இந்த ஊருக்காரங்க தலைவர் தான் எங்களுக்கு ஒரு சலுகை பண்ணிருக்கிறாரு. அந்த ஐயாக்கு தான் ரொம்ப நன்றி சொல்றோம். கவர்மெண்ட்ல ஒரு சலுகை எங்களுக்கு கொடுக்கல. 20 வருஷமா இந்த ஊர்ல கிடக்குறோம். இந்த மாபிளிபுரத்துல எல்லாம் வந்தாங்க, போய் லெட்டர் எல்லாம் போய் கொடுத்தேன். எங்களுக்கு ஒரு சலுகை எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தல பெரிய உதவி சார். எங்களுக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, காசு கொடுங்க, ஏப்பளம் கொடுங்க, பங்களா கொடுங்கன்னு கேட்கல. எங்களுக்கு ஒரு ஓலை குடிச்சு கட்டி கொடுத்தாலும் ஒரு புண்ணியமா இருக்கு. ஏன்னா ஒரு 4 குடும்பம் வீடு இல்லாம கிடக்குறோம் சார். என்ன இப்ப என்னால முடிஞ்ச வீடு, நான் சின்ன வீடு நாங்க கட்டிக்கணும். 4 குடும்பம் ரோட்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சலுகை பண்ண கோடி நன்றி கிடைக்க சார். இன்னைக்கு என் குழந்தை அனாதையிடும், நான் அனாதையிடும். எங்களுக்கு துணைக்கு யாரும் இல்லை, யாரும் எங்க கூட நின்னு பேச மாட்டாங்க, எங்க கூட சப்போர்ட்டும் யாரும் இல்லை. இப்ப நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது எங்களுக்கு ஆதரவு.
இன்னைக்கு வந்து எனக்கு அம்மா இல்ல சரியா, எனக்கு அப்பா இல்ல, கட்டின புருஷன் கூட. இப்ப வந்து இப்ப நான் டக்குன்னு அந்த தாலியா விட்டு என் குழந்தை அனாதையாயிடும், நானும் அனாதையாயிடும். அப்போ எங்களுக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க? எனக்கு இருக்கிற என் கணவர் மட்டும்தான். அது கூட என்ன விட்டு நான் கை கழுவிட்டு அப்ப நாங்க எங்க போறது? இதுதான் நாங்க சுசைட் பண்ணி போறோம், உங்க கையில மருந்து கொடுத்து நாங்க சாப்பிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, இல்லம்மா நான் கேஸ எடுக்கிறேன் அப்படின்னு உடனே எடுத்தாங்க. உடனே என் வீட்டுக்காரர் வர வச்சாங்க, பேசினாங்க. என்னப்பா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு கையை அவங்க மேல என் வீட்டுக்கார மேல நான் பட விடல. ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க சார், போலீஸ் ஸ்டேஷன், நான் மகளூர் ஸ்டேஷனுக்கு போனேன், கேஸ் கொடுக்குறேன் என் வீட்டுக்காருக்கு, வேற கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி செய்தி வந்துச்சு. இந்த மாதிரிதான் நாங்க நிறைய குறிகாரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் பொண்ணு பாக்குறாங்க, கல்யாணம் நடக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கும் ஒரு பயம் ஆகி போச்சு. ஆமா நம்ம சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க நம்ம இவங்க எல்லாம் சேர்ந்து என் வீட்டுக்காருக்கு. நான் இப்பதான் நான் வந்து இப்ப என் காலை தூக்கி வெளியே விடலன்னா பெரிய சிக்கல் ஆயிடும். அதனாலதான் நான் வெளியே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நான் முயற்சி பண்ணி என் பொண்ணை இட்டுன்னு போய் அவங்கள இஸ்தி வந்து ஸ்டேஷன்ல வச்சேன்.